கண்ணியமானவர்களே, ஒரே ஒரு சூறா, இந்த சூறாவை ஒரு தாளில் எழுதி தங்களுடைய பாக்கெட்டில் வைத்தால் போதும் பணம் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு அற்புதமான அமல் ஒன்றை தான் இந்த ஒரு காணொளியில் நாம் பார்க்க போகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியமானவர்களே, பணம் நாம் தேட தேவையில்லை, பணம் நம்மளை தேடி வரக்கூடிய ஒரு அமல். இந்த ஒரே ஒரு சூறா போதும். இந்த ஒரே ஒரு சூறாவை ஒரு தாளில் எழுதி உங்களினுடைய பாக்கெட்லையோ அல்லது உங்களினுடைய பர்ஸ்லையோ அல்லது உங்களினுடைய வாகனத்திலேயோ அல்லது உங்களினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பீரோலிலோ வைத்தால் போதும். எங்கு வைத்திருக்கிறீர்களோ, யார் வைத்திருக்கிறார்களோ அவர்களை தேடி பணம் ஓடோடி வரக்கூடிய ஒரு அற்புதமான அமல். இந்த ஒரு அமல் யாரெல்லாம் இன்றைக்கு ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, இன்றைக்கு செல்வந்தர்களாக இருக்கக்கூடிய பெரும் பெரும் முஸ்லீம்கள், பணக்காரர்களாக இருக்கக்கூடிய பெரும் பெரும் முஃமின்கள் பயன்படுத்தக்கூடிய ரகசியமான ஒரு அமல் தான். இன்றைக்கும் மிக பெரும் பெரும் பணக்காரர்கள் அவர்களினுடைய ஜென்ரேஷனாக செய்து கொண்டு வந்திருக்கிறாங்க. எப்படின்னா, ஒரு பாட்டி செய்வாங்க, அவர்களுடைய பாட்டி இறந்த பிறகு அவர்களினுடைய மகன் செய்வார், மகன் செய்த பிறகு அந்த மகனினுடைய மகன் செய்வார். இப்படி தலைமுறையாக செய்து கொண்டு பணக்காரர்களாகவே வைத்திருக்கக்கூடிய ஒரு அமல். இந்த ஒரு அமலை யாரெல்லாம் கடனால் சிரமப்படுறீங்களோ, யாரெல்லாம் வட்டியை வாங்கி கொண்டு, இன்ட்ரெஸ்ட்டையும் வாங்கி கொண்டு, இன்னும் யாரெல்லாம் லோன் வாங்கி கொண்டு, யாரெல்லாம் நகையை கொண்டு போய் அடகு வைத்து அந்த நகையை மீட்க முடியாமல் சிரமப்பட்டு கொண்டு இன்னும் ஏழ்மையிலும் வறுமையிலும் வாழக்கூடிய அனைவரும் கட்டாயம் இந்த ஒரு அமலை இன்றே செய்ய தொடங்குங்க. கண்டிப்பாக உங்களினுடைய நிலையை அல்லாஹ் தஆலா மாற்றி உங்களை எந்த நிலையில் இருந்தாலும் அதை விட ஒரு சிறந்த மிகப்பெரிய பணக்காரராக, செல்வந்தராக இந்த ஒரு அமலின் காரணமாக அல்லாஹ் மாற்றி விடுவான். ஆக கண்ணியமானவர்களே, இந்த ஒரு அமலை செஞ்சு நிறைய நபர்கள் கோடீஸ்வரர்களாக மாறியிருக்காங்க, பணக்காரர்களாக மாறியிருக்காங்க. இந்த ஒரு காணொலியை நீங்கள் இப்போ பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் உண்மையிலுமே கொடுத்து வச்சவங்க. ஏன்னு சொன்னால், இன்னும் சில நாட்களிலேயே நீங்கள் அல்லாஹ் உங்களை செல்வந்தனாக மாற்றிடுவான். நீங்களே நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் வருவீங்க, ஒரு வாரம் கழித்து அல்லது 2 வாரம் கழித்து வருவீங்க. எந்த முறையில் அப்படின்னா, இப்போது ஏழ்மை நிலையில் இருக்கிறீங்கல்ல, இந்த நிலையை தாண்டி ஹசரத் அல்லாஹ் எங்களினுடைய செல்வத்தில் பரக்கத்தை ஏற்படுத்திட்டான். ஹசரத் எங்களினுடைய பொருளாதார நெருக்கடி அல்லாஹ் நீக்கிட்டான். ஹசரத் எங்களினுடைய நாங்கள் அடகு வைத்த நகையை மீட்கக்கூடிய பணத்தை அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்துட்டான். எங்களினுடைய லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான கடனை அல்லாஹ் நீக்கிட்டான் அப்படின்னு சொல்லி நீங்களே நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸுக்கு வரக்கூடிய உங்களை செல்வந்தனாக மாற்றக்கூடிய ஒரு அமல். கட்டாயம் இந்த ஒரு அமலை யாரெல்லாம் சிரமப்படுறீங்களோ அவங்க அனைவருமே செய்யுங்க. நேற்று கூட ஒரு கமெண்ட் பாக்ஸில் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். என்ன கேட்டிருந்தாங்கன்னா, என்னுடைய பிள்ளைக்கு ஸ்கூல் திறக்க போகிறாங்க. அந்த ஸ்கூலுக்கு திறப்பதற்கு இன்னும் அட்மிஷன் போடுறதுக்கு கூட எங்களிடத்துல பணம் இல்லை. ஆனால் என்னுடைய பிள்ளைக்கு உயர்தரமான கல்வியை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதற்கு அல்லாஹ் உதவி செய்ய மாட்டான், என்ன ஹசரத் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அவர்களுக்கான ஒரு பதிவு தான் இந்த ஒரு பதிவு. கட்டாயம் நீங்களும் இந்த ஒரு அமலை செய்யுங்க. கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா நீங்கள் எந்த அளவிற்கு பணம் வேண்டும்னு நினச்சிங்களோ அதை விட அல்லாஹ் தஆலா அதிகமான செல்வத்தை உங்களுக்கு அல்லாஹ் தருவான். அந்த ஒரு அமல் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்ப்பதற்கு முன்னாடி யாரெல்லாம் செல்வந்தர்களாக மாறணுமோ, யாரெல்லாம் அல்லாஹ் பணக்காரர்களாக ஆக்கணுமோ, யார் என்னுடைய பொருளாதாரத்தில் அல்லாஹ் தஆலா உதவி செய்யணுமோ அவர்கள் அனைவருமே நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஆமீன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. வாங்க பார்ப்போம். அந்த ஒரு அமல் என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிளானதான். சூரா நஸ்ர் எல்லாருக்குமே தெரியும். இந்த சூறாவினுடைய பேரே உதவி செய்பவன் அப்படின்றது தான் இந்த சூறாவினுடைய நேமே. இப்போ இந்த சூறா ஒரு 5 ஆயத்துகளை கொண்ட சூறா. இந்த சூறாவை அரபி அல்லது தமிழ் அல்லது இங்கிலீஷில் உங்களுக்கு தெரிந்த மொழிகளில் ஒரு தாளில் எழுதிக்கங்க. நல்ல ஒழு செய்த முறையில், உடல் சுத்தமான முறையில் எழுதி கொண்டு அரபிலேயோ அல்லது இங்கிலீஷ்லேயோ அல்லது தங்கிலீஷ்லேயோ அல்லது தமிழ்லேயோ எப்படியோ எழுதி உங்களினுடைய பாக்கெட்டில், உங்களினுடைய பர்ஸ், இதில் எது வேண்டுமானாலும் வச்சுக்கலாம். உங்களினுடைய பர்ஸில் வைக்கிறாஇருந்தாலும் வச்சுக்கலாம், உங்களினுடைய பாக்கெட்டில் வைக்கக்கூடியவராக இருந்தாலும் வச்சுக்கலாம், உங்களினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய நகைகள்லாம் ஒழிச்சு வைப்பீங்களா, நகைகள் பணங்கள் இதெல்லாம் ஒழிச்சு வைக்கக்கூடிய லாக்கர் இருக்கும்ல, அந்த லாக்கரில் வைக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் வச்சுக்கலாம். அல்லது உங்களினுடைய சமையலறை, பெண்கள்னால் சமையலறையில் தான் அதிகமாக பணங்களையோ அல்லது நகைகளையோ வச்சுருப்பாங்க.
ஒளிச்சு வச்சுருப்பாங்க. அந்த ஒளித்து வைத்திருக்கக்கூடிய அந்த டப்பாக்குள்ளேயோ இதுக்குள்ளேயோ வைத்துக்கொள்ளலாம். இப்படி எங்கே வைக்க வேண்டுமோ அங்கே வச்சுக்கலாம். ஆனால் நல்ல சுத்தமான இடமாக இருக்கணும். வைத்த பிறகு சில நாட்கள் கழித்து பாருங்கள், அல்லாஹ் தாலா எந்த இடத்துல வச்சிங்களோ அந்த இடத்திற்கு அல்லாஹ் தாலா செல்வத்தை இன்னும் பொருளாதாரத்தை வர வைக்கக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்துவான். இன்னும் இப்போ பாக்கெட்டில் வச்சுருக்கீங்க அப்படின்னா, நம்ம பாத்ரூம் போவோம், அல்லது எங்கேயாவது கழிவறைக்கு செல்லுவோம், எங்கேயாவது அசுத்தமான இடங்களுக்கு போய் நிற்போம். அந்த போன்ற இடங்களை வந்து தவிர்த்துக்கணும். அல்லது இந்த பேப்பர் இருக்குல்ல, அந்த எழுதி வச்சுருந்தீங்கல்ல, அந்த வசனத்தை எடுத்து கொஞ்சம் ஓரமாக எங்கனையாவது வெளியில் வச்சுட்டு அந்த இடத்துல போய் நிற்கணும். இந்த இதை வைத்து கொண்டு பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு அந்த அசுத்தமான இடங்களில் போய் நிற்கக்கூடாது. இது வந்து தடுக்கப்பட்ட ஒன்று. இது ரொம்ப ஒரு பாவமான செயலாக மாறிடும். இப்படி நீங்கள் சில நாட்கள் செஞ்சால் போதும். சுத்தமான இடங்களில் இந்த ஒரு இதை வைங்க. சில நாட்கள் நீங்கள் செஞ்சால் போதும். எந்த இடத்துல நீங்கள் வச்சுருக்கீங்களோ அந்த இடத்துல அல்லாஹ் தாலா செல்வத்தில் பரக்கத்தை ஏற்படுத்துவான். வைப்பது மட்டும் அல்லாமல் எப்பெல்லாம் அந்த தாளை நீங்கள் எடுத்து பார்க்குறீங்களோ அப்பப்பெல்லாம் அந்த சூறாவை, ஒரு 5 ஆயத்துக்களை கொண்ட சூறா தான், அந்த சூறாவை ஓதிக்கொள்ளுங்கள். இப்படி சில நாட்கள் வைத்து பாருங்கள். கண்டிப்பாக அல்லாஹ் தாலா உங்களினுடைய செல்வத்தில் பொருளாதாரத்தில் பரக்கத்தை ஏற்படுத்துவான். ஆக கண்ணியமானவர்களே, இன்ஷா அல்லாஹ் யாரெல்லாம் பணத்திற்கு கஷ்டப்படுறீங்களோ, யாரெல்லாம் பணத்திற்கு சிரமப்படுறீங்களோ அவர்கள் அனைவருமே கட்டாயம் இந்த ஒரு அமலை செய்யுங்க. அந்த சூறா ஓதி காட்டுறேன் பாருங்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வரஐத அன்னாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா சப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தஃபிர் இன்னஹு கான தவ்வாபா என்ற இந்த சூறா தான். இதை ஓதி யாரெல்லாம் வைக்கிறாங்களோ, யாரெல்லாம் இந்த அமலை செய்கிறாங்களோ அவர்களினுடைய செல்வத்தில், அவர்களினுடைய ரிசுக்கில், அவர்களினுடைய பொருளாதாரத்தில் அல்லாஹ் தஆலா அதிகமான பரக்கத்தை ஏற்படுத்தி தருவானாக. ஆமீன் என்று துஆ செய்தவனாக இந்த ஒரு காணொலி முடித்துக்கொள்கிறேன். இந்த ஒரு காணொலி தங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க, லைக் செய்யுங்க, கமெண்ட் செய்யுங்க, மறக்காமல் துஆ செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.